கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு கனம் செலுத்துவோம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதானே. விட்டுவிடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதானே. உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நீ நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நாம் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. உன்னதமான கரத்தின் மறைவில் வாழ்கிறோம், நல்லவரின் நிழலிலே வாசம் செய்கிறோம். உன்னதமான கரத்திலே மறைவில் வாழ்கிறோம், சர்வ வல்லவரின் நிழலில் தினமும் வாசம் செய்கிறோம். பாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. சொல்லுவோமா? பாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நாம் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் உங்களை மட்டும்தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். உங்களை தவிர எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ராஜா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 31 சங்கீதம் 14வது வசனம். நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன் என்று சொன்னேன். அருமை தேவ பிள்ளைகளே, வாசித்த வசனத்தை பாருங்கள். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்புகிறேன் என்றல்ல, நம்பி இருக்கிறேன் என்று சொல்றார். கர்த்தர் மேல நம்ம கொள்ளுகிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம கர்த்தரை நம்புகிறோமா அல்லது கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? இதற்கு இடையில ஒரு பெரிய மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை நம்புவது என்று சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வது, அதுதான் கர்த்தரை நம்புவது. ஆனால் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு வேற ஒரு நம்பிக்கை என்பது இல்லை. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று அவரையே முற்றிலுமாக சார்ந்திருக்கிற ஒரு வாழ்வை அது நமக்கு காண்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்களா அல்லது கர்த்தரையே நம்பி இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் கர்த்தரையே நம்பி இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், சங்கீதம் 26:1 சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தரை மாத்திரம் ஒரு மனுஷன் நம்பி இருக்கிறான் என்றால்
அவன் வாழ்க்கையில் அவன் தள்ளாடுவது இல்லை, தடுமாறுவது இல்லை. அவன் நிலை நிற்பான், அவன் நிலைச்சிருப்பான். அவன் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்தாலும் அவனுக்கு தடுமாற்றம் வராது. இன்னொரு சங்கீதத்தை பாருங்க, 56:4, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். பார்த்தீங்களா, தேவனை நம்பி இருக்கும்போது மனுஷனை குறித்த பயம் நமக்கு வர என்ன செஞ்சிட முடியும்? மனுஷன் நம்மளை தேவனை நம்பி இருந்தால், தேவனை மாத்திரம் நம்பி இருந்தால், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நம்பி இருந்தால், மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது என்கிற தைரியம் இந்த நாட்கள். நீங்கள் ஏதோ சில மனிதர்களை குறித்து இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கடன் வாங்கிட்டீங்க, அது திருப்பி கொடுக்கணும், முடியலை. ஆனால் மனுஷன் வருவான், தேடி வருவான், பயந்து பயந்து. எத்தனை பேர் சில நேரங்களில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா இன்னைக்கு காலையில் எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், இன்றைக்கி கடைக்காரன் வீடு தேடி வருவான் ஐயா, பயமாக இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியல, அவமானப்படுத்தி விடுவானோ என்று சொல்லி பயமாக இருக்கிறது என்று அநேகர் புலம்பிக் கொண்டு சில நேரம் ஜெப குறிப்புகளுக்காக தொலைபேசியில் ஃபோன் பண்ணுகிறதையெல்லாம் நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பி இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். நீங்கள் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாமல் கைப்பிடிச்சு தூக்கி மனுஷனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் கண்ணிகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். எனவே இந்த நாளில் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் ஆழமாய் வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களை வெட்கப்படுத்தாமல், மனுஷர்களுக்கு பயப்பட விடாமல், உங்கள் வாழ்க்கையை அநேகருடைய பார்வையில் ஸ்தோத்திரம் மேன்மையாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறாங்களோ, நான் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கிறேன் என்று யார் தங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுகிறாங்களோ, அவங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசியும், கர்த்தர் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதியும். அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.